வெயிலுக்கு இந்த பழத்தை அதிகமாக சாப்பிட்றீங்களா? அப்ப ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க. கோடை வெயிலில் தற்போது நம் அனைவரையும் வாட்டி வதைத்து வருகிறது. வெயிலால் உணவுகளை உட்கொள்ளாமல் திரவ பானகத்தையோ பழங்களையோ தான் உட்கொள்ள மனம் விரும்புகிறது. அப்படி மனிதர்கள் பெரும்பாலும் நாடி செல்வது பழ ஜூஸ், இளநீர், நுங்கு, முலாம்பழம், தர்பூசணி என சொல்லிக்கொண்டே போகலாம். இந்த கோடை காலத்தில் தர்பூசணி சாப்பிடுவது ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது என்றாலும் அதை அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டால் பல பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் என தெரிவிக்கின்றனர் மருத்துவர்கள். எனவே இவர்களெல்லாம் கொஞ்சம் அளவாக தர்பூசணியை சாப்பிட வேண்டும் என அறிவுறுத்துகின்றனர் மருத்துவர்கள். இந்த தர்பூசணியில் அதிக அளவு, அதாவது 95% நீர், நார்ச்சத்து மற்றும் பிற ஊட்டச்சத்துகள் உள்ளன. இது ஆரோக்கியத்திற்கு அற்புதமான நன்மைகளை அள்ளி கொடுக்கும் என்றாலும் தர்பூசணியை அதிகமாக சாப்பிட்டால் தீங்கு ஏற்படும் என்றும், என்னென்ன தீங்கு ஏற்படும், யாருக்கு ஏற்படும் என்பதை பார்க்கலாம். சர்க்கரை நோயாளிகள் தர்பூசணியை அதிகமாக சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும். காரணம், அதில் கிளைசெமிக் குறியீடு 70 அல்லது அதற்கு மேற்பட்டவை மற்றும் அதிக GI உள்ளது. எனவே நீரிழிவு நோயாளிகள் தர்பூசணியை அதிக அளவில் சாப்பிட்டால் அவர்களின் இரத்த சர்க்கரை அளவு அதிகரிக்கும். இதேபோன்று தர்பூசணியில் நல்ல அளவு பொட்டாசியம் இருப்பதால் இது உயர் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தும் என்றும், எனவே அதிக அளவு தர்பூசணியை சாப்பிட்டால் அது இருதய பிரச்சனைகளுக்கு வழி ஏற்படும் என்றும் மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர். இதனால் ஒழுங்கற்ற இதய துடிப்பு மற்றும் பலவீனமான துடிப்பு போன்ற பிரச்சனைகள் ஏற்படும் என்பதால் உஷாராக இருக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்துகின்றனர். இந்த பழத்தை அளவுக்கு அதிகமாக எடுத்தால் சர்க்கரை பிரச்சனை, இருதய பிரச்சனை ஏற்படும் என்ற நிலையில் செரிமானத்திலும் பிரச்சனை ஏற்படும் என கூறப்படுகிறது. தர்பூசணியில் அதிகளவு நார்ச்சத்து உள்ளது. இதனால் அதிகப்படியான நார்ச்சத்து செரிமான பிரச்சனைகளை ஏற்படுத்தும். இதன் காரணமாக வயிற்றுப்போக்கு, வாந்தி, வயிற்று உப்புசம் போன்ற பிரச்சனைகள் ஏற்படும் என்பதால் ஏற்கனவே இதுபோன்ற பிரச்சனையை சந்தித்து வருபவர்கள் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என தெரிவிக்கின்றனர் மருத்துவர்கள். பொட்டாசியம், நார்ச்சத்து இருக்கும் நிலையில் அதிகளவு நீர்ச்சத்தும் உள்ளதாக கூறப்படுகிறது. இது கோடைக்கு நல்லது என்றாலும் அதிகமாக எடுத்துக்கொண்டால் அதிகப்படியான நீரேற்றம் ஏற்படும் என்றும் கூறப்படுகிறது. மேலும் உடலில் உள்ள நீரின் அளவை அதிகரித்து சோடியத்தின் அளவை குறைக்கிறது. இதன் காரணமாக உடல் வீக்கம், சோர்வு போன்ற பிரச்சனைகள் ஏற்படும் என கூறப்படுகிறது. எனவே எந்த பழத்தை எடுத்தாலும் அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கொள்ளாமல் குறைந்த அளவு சாப்பிட்டு உடலை பேணி காப்பது நல்லது என்கின்றனர் மருத்துவர்கள். அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் நஞ்சு என்பது போன்று இந்த தர்பூசணியை அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கொண்டால் உடலுக்கு கேரண்டி கிடையாது என மருத்துவர்கள் அறிவுறுத்துவதோடு மக்களே உஷார் என்ற மணியையும் அடிக்கின்றனர்.